தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மகிமைக்கும் மாட்சிக்கும் உரிய, வணங்குதற்கும் போற்றுதற்கும் உரிய, ஆராதனைக்குரிய நம் ஆண்டவர் இயேசு நமது மத்தியில் நற்கருணையில் வீற்றிருக்கிறார். இன்னார் என்று கண்டுகொள்ளுகிற அனைவருமே பேறு பெற்றவர்கள். இயேசுவே என்று அழைத்து என் மகளுக்கு புதுமை செய்யும் என்று சொன்ன கனானிய பெண் அம்மா என்கிற ஆசீர்வாதத்தை பெற்று உயர்ந்தவராய் மக்கள் மத்தியில் இயேசுவாலேயே அவர் போற்றப்பட்டார். இன்னார் என்று கண்டுகொள்ள முடியாமல் இருந்த 38 ஆண்டுகள் நோயுற்ற சகோதரனுக்கும் இயேசு இன்னார் என்று உணர்த்தும்படியாய் அவருக்கு உடல் உள்ள நலத்தை கொடுத்தார். மீண்டும் என்னை நம்பு என்று சொன்னார். அவருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுப்போம். இயேசு இன்னார் என்று அறிந்து உணர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், அவருடைய அனுபவத்தை பெற்று உணர்கிற பிள்ளைகள் நான். ஆனாலும் இன்னும் வளர வேண்டும், உயர வேண்டும். நம்பிக்கை அனுபவத்தில் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் நமக்கு பரிசுத்தத்தின் அருளின் நாட்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு உற்று பார்த்து என் மகனே, என் மகளே என்று அழைக்கின்ற மாபெரும் ஒரு பேற்றை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அருளும் இரக்கமுள்ள பரிசுத்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேன்மைப்பட்டு இருக்கக்கூடிய உமக்கே துதிகன மகிமை ஆராதனை செலுத்துகிறோம். உம்மீது நம்பிக்கை கொண்டு எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது எங்களை கரம் நீட்டி தூக்கி நிறுத்துகிற தேவன் நீர் ஒருவர் மட்டுமே. என் மகனே, என் மகளே என்று சொல்லி அன்போடு அழைக்கின்ற தெய்வம் நீர் ஒருவரே. தூர விலகி போனாலும் கூட குணம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? என்னோடு வழிநடக்க வருகிறாயா? என்னை கண்டு கொள்ளுகிறாயா? என் அன்பை ஏற்றுக்கொள்கிறாயா என்று முற்றிலுமாய் எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய தேவன் நீர் ஒருவரே. தகப்பனே, இவை அனைத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார். எங்களை மென்மேலுமாக உயர்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய தேவன் நீர். இன்றைக்கு இருந்த நாளைக்கு மறைந்து போகிற காரியங்கள் நிமித்தமாக அல்ல, என்றென்றைக்கும் எங்களுக்கு மகிமை சேர்க்கும்படியாய் எங்களை உமது உறவுக்குள் இணைக்கக்கூடிய தெய்வம் நீர் ஒருவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறார். அந்த உறவை நாங்கள் மென்மேலுமாக வளர்த்துக் கொள்ளும்படியாய் எங்கள் மத்தியில் நற்கருணை ஆண்டவராய் எழுந்து எங்களுக்காக காத்திருக்கிறவரும் எங்களுக்குள் வருகிறவர் உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எங்களை கொடுத்து மென்மேலுமாக எங்களை பலப்படுத்துகிறோம் ஆகிய உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களுக்குள் செயல்படட்டும். எங்களை உற்று பாரும்.
மகனே மகளே என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியா எங்கள் செவி புலன்களை திறந்துவிடும், எங்கள் மனக்கண்களை திறந்துவிடும். குணம் பெற்றுக் கொள்ள விரும்புகிறாயா என்று நீராகவே வந்து கேட்கிற பொழுது கேட்கிறவர் யார் என்பதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அதன் மூலமாக உம்மோடு இணைந்து வாழ்கின்ற உறவுக்குள் இந்த வேளையை எங்களுக்கு பரிசுத்தத்தின் வேளையாய் ஆசீர்வதித்துக் கொள்ள அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையாய் எங்களுக்குள் செயலாற்று மதுமேலான கிருபை நாங்கள் பெற்று மனம் நிறைந்த உள்ளத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் நிறைய பெற்றுக்கொண்டோம் என்கிற நிறைவோடு இந்த இடத்தில் செல்லத்தக்க வகையில் எங்களோடு இப்பொழுது நீர் உறவாடும். எங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை உற்று பார்ப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக்கள். இனிமையான நாமத்தில் நம்பிக்கை கொண்டு நன்றியையும் புகழ்ச்சியையும் வேண்டுதல்களையும் மது திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. கரங்கள் தட்டி பாடுவோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கஷ்ட காலத்துல, நம்முடைய சோதனை நேரத்துல ஏராளமான மனிதர்களை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். இதோ இவர் என்னுடைய கஷ்டத்துக்கு ஆறுதலா இருப்பாங்க, இவர் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி ஓடுறோம். ஆனால் சில நேரங்கள்ல யாரை நம்பி ஓடினோமோ, யாரை தேடி போனோமோ அவர்களே நமக்கு சிக்கல்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களே நமக்கு பலவிதமான பிரச்சனைகளாக மாறிவிடுகிறார்கள். இதோ இந்த நாள்ல நம்முடைய ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உன்னை போல வேற யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஆண்டவரே, நற்கருணையில் எனக்காக காத்திருப்பவரே, என்னுடைய துன்பங்களில் இருந்து எனக்கு விடுதலை தருபவரே, என்னுடைய கண்ணீரை துடைத்து எனக்கு ஆறுதல் தருபவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடதாச உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிட
கூப்பிடத்தாச உம்மை அம்மானு கூப்பிடவா உம்மை அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே உம்மை அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே உம்மை அப்பானு கூப்பிடத்தாச உம்மை அப்பானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடத்தாச உம்மை அம்மானு கூப்பிடவா ஆராதனை 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 கரங்கள் தட்டி பிரியமானவர்களே, ஒப்பற்ற சொத்து நம்முடைய ஆண்டவர் தான். அழிவில்லாத செல்வம் நம்முடைய நற்கருணை ஆண்டவர் தான். இதோ நம்முடைய நண்பர்கள் நம்மை மறந்த போது, நம்முடைய உறவினர்கள் நம்மை உதாசீனப்படுத்த பொழுதும் நம்மை அணைத்துக் கொள்கிற தெய்வமாய், நம்மை மறக்காத தெய்வமாய், நம்மை அணைத்து முத்தமிடுகிற கடவுளாய் நம்மோடு கூட இருக்கிறார். நற்கருணை நாதர் நமக்கு சக்தியாக இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு ஆற்றலாக இருக்கிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை ஏந்தி கொள்ளும், எங்களை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக தருவோம். நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பணிகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய தேவைகளை, நம்முடைய உடல் நோய்களை ஆண்டவர் பாதம் அர்ப்பணிப்போம். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவது பேற்றுவது பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவது பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவது பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தாச உம்மை அப்பானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடத்தாச உம்மை அம்மானு கூப்பிடவா உம்மை அப்பானு கூப்பிடத்தாச உம்மை அப்பானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடத்தாச உம்மை அம்மானு கூப்பிடவா உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, ஒவ்வொரு சகோதரனையும் அப்பானு கூப்பிட ஒவ்வொரு சகோதரி உம்மை எங்களது கண்ணீரை
கூப்பிடவா எங்களது கவலைகளை, உம்மை அம்மானு எங்களது இன்பங்களை, எங்களது துன்பங்களை, அம்மானு எங்கள் உடல் நோய்களை, எங்களுடைய ஆன்மாவை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. எங்கள் உடல் உள்ள ஆன்மா அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தேடலை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களது மத்தியில இருக்கிறத நாங்கள் உணர்ந்து கொள்ள நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கூடியிருப்பவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்மை உற்று பார்ப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருப்பவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே. உம்முடைய மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே. நீர்தாமே வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை காண்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களது கவலைகளை தீர்ப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களை வாசம் செய்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாதம் தருபவரே நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவரே நன்றி ஆண்டவரே. எங்களது ஒளியாக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வழியாக வருபவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வாக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களை தொடுபவரே நன்றி ஆண்டவரே. எங்களை தூய்மை செய்பவரே நன்றி ஆண்டவரே. உம்முடைய வரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ தருகிற சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீ தருகிற பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. 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 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசுவே உம்மை விட யாரும் இல்ல. இயேசுவே சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசுவே உம்மை விட்டா ஏதுமில்ல. இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே நீங்கதான்ப்பா. இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே எல்லாம் நீங்கதான் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே. கரங்கள் உயர்த்தி இயேசுவே 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 எல்லா இயேசுவே எல்லாம் நீங்கதான். இயேசுவே 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 எல்லா இயேசுவே. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த பரிந்துரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. நான் நிறைய நேரத்துல பார்க்கிறேன், அதிகமான மக்கள் ஃபாதர் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வேண்டிக்கங்க ஃபாதர். என்னுடைய கணவருக்கு உடல் சுகம் இல்லை வேண்டிக்கங்க ஃபாதர். என்னுடைய மகள் இன்னும் திருமணமாகாம இருக்காங்க வேண்டிக்கங்க ஃபாதர். தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிற மக்கள் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில ஏராளமாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஆசைப்படுறது எல்லாம் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல.
நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அல்ல, நான் நிறைய சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. மாறாக என் குடும்பத்தில் இருப்பவர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் கடவுளை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஜெபிங்க அப்படிங்கிறது தான். நான் விவிலியத்துல இப்படியான ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம். அதுல பார்க்கிற பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்குது. கப்பர்நாகமுக்கு இயேசு போறாரு. அங்கே நூற்றுவ தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகிற நிலையில இருக்கிறார். அவர் மீது அவருடைய தலைவர் நல்ல மதிப்பு வச்சிருக்கிறாரு. இப்பொழுது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, ரொம்ப முக்கியங்க, அவர் இயேசுவை அனுபவிக்கல, இயேசுகிட்ட போய் எதுவும் கேட்டு அவர் பெற்றுக்கொள்ளல, அவருக்கு வாழ்க்கையில நடக்கல, ஆனால் கேள்விப்பட்டு, அப்ப நான் கேள்விப்பட்ட ஒன்றை இன்னொருத்தட்ட போய் கேட்கிறேன்னா அதுதான் நம்பிக்கை. எப்பா உனக்கு என்ன பிரச்சனை? ஓ இந்த நோயா? இது அந்த 3rd கிளாஸ்ல ஒரு டாக்டர் இருக்காங்க, போய் பாரு, அவர் இதை சரி செய்வார். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அந்த நண்பர் சொன்ன அந்த பேச்சை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டவராக அந்த 3rd கிளாஸ்ல இருக்கிற அந்த மருத்துவரை போய் சந்திக்கிறார். இது அவரை சந்திப்பதற்கு முன்பாக அவருக்குள்ள ஏற்படுகிற ஒரு மாற்றம் இருக்குது பாத்தீங்களா? அதுதான் நம்பிக்கை. என்னுடைய நண்பன் என் மீது அக்கறை கொண்டவனாக, என் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவனாக இருக்கிறான், அவனை நம்பி நான் என்ன பண்றேன், அந்த மருத்துவரை போய் சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே அந்த நூற்றுவ தலைவன் என்ன பண்றான், தன்னுடைய பணியாளன் சாகிற தருவாயில் இருப்பதை அறிந்தவனாக தெரிந்தவனாக அவன் இயேசு கிட்ட போயிட்டு நம்ம இதை ஒப்படைக்கணும், கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதர்களின் மூப்பர்களை இயேசுவிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அன்பார்ந்தவர்களே, இங்க ஒன்றை நம்ம நல்லா தெரிந்து கொள்ளும். ரோமை அரசாங்கம் என்பது வேறு, யூத மக்கள் என்பவர்கள் வேறு. இந்த யூத மக்களை சேர்ந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இங்கே இந்த ரோமை பேரரசுக்கென்று ஒரு வாழ்வியல் இருக்கிறது, ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவர்கள் ஒரு அரசுக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் இப்படிதான் நடக்கணும். அதுவும் ஒரு அரசாங்க பொறுப்புல இந்த நூற்றுவ தலைவன் இருக்கிறான். இவருக்கு என்ன ஒரு தயக்கமா இல்ல என்னன்னு தெரியல. இவர் என்ன பண்றாரு, யூத மூப்பர்கள்ட்ட போயிட்டு இது போல என்னுடைய பணியாளன் ஒருவன் உடல் நலம் இன்றி இருக்கிறான், உடல் சுகம் இன்றி இருக்கிறான், உங்களுடைய இயேசு கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, எப்படியாவது என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த மூப்பர்களும் என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட போயிட்டு நீர் இவருக்கு உதவி செய்வது அவர் தகுதியுள்ளவர். ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெபக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மோடு இணைந்து ஜெபிப்பவர் அல்ல, அவர் நம்ம போல ஒரு நம்பிக்கை கொண்டவர் அல்ல. ஆனாலும் நம்முடைய உணர்வுகளை மதித்து நம்முடைய எண்ணங்களை கருத்தில் கொண்டு அவர் நமக்கு உதவி செய்பவர். அதையும் தாண்டி உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் இயேசு வந்தா என்னுடைய ஊழியன் குணமாவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உன்னை கூப்பிடுறாரு. பிரியமானவர்களே, எவ்வளவு அழகானது பாருங்க. வேறொருவர் இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை சார்ந்த இயேசுவை சார்ந்த மக்களிடம் போய், தலைவர்களிடம் போய், என்னுடைய ஊழியனுக்கு உடம்பு சரியில்லை, நீ இயேசுவை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு கேட்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள். அப்படின்னா
அந்த ஊழியன் மீது அவர் எந்த அளவுக்கு அக்கறை உடையவராக இருந்திருப்பார், இயேசுவின் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்டவராக இருந்திருப்பார். பிரியமானவர்களே, ஒரு பரிந்துரை ஜெபம் என்பது, மற்றவர்களுக்காக கேட்கப்படுகிற ஜெபம் என்பது, ஜெபிக்கப்படுகிற ஜெபத்துல இது ரெண்டுமே அடங்கி இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது உங்களது கணவனுக்காக கேட்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்களது மனைவிக்காக கேட்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக, உங்களது குழந்தைகளுக்காக, மற்றவர்களுக்காக கேட்கிறீர்களோ, அதுல ரெண்டு விஷயம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கென்று வாழவில்லை, மற்றவர்களுக்காக கேட்கிறீர்கள். அதுல கடவுள் எப்பொழுதுமே அதிக இரக்கமுடையவராக இருக்கிறாருங்க. அதுல எப்பொழுதுமே கடவுள் அக்கறை உள்ளவராக இருக்கிறாருங்க. அதனாலதான் மரியாள், மகனே ரசம் தீந்துருச்சுப்பா. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, ஏமா உனக்கு மட்டும் இந்த அக்கறை, ஏமா உனக்கு மட்டும் இந்த அவசியம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில அவர் சொல்கிற வார்த்தை, என்னுடைய இன்னும் நேரம் வரவில்லை. பிரியமானவர்களே, ஆனாலும் என்னுடைய தாய் தனக்கு ரசம் இல்லைன்னு கேட்கல, இங்கே வந்திருக்கிற இந்த மக்களுக்கு தேவை என்பதால கேட்கிறாரு. அந்த குடும்பத்தினர் அவமானம் அடையக்கூடாது, அசிங்கம் அடையக்கூடாது என்பதற்காக கேட்கிறாருன்னு அதை நிறைவேற்றுகிற கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ ஒரு நல்ல பரிந்துரை ஜெபத்துல என்ன இருக்குது அப்படின்னா, சுயநலத்தை கடந்து என்னுடைய இந்த மகன் வாழ வேண்டும், மகள் வாழ வேண்டும், என்னை நம்பி இருக்கிறவர்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. பிறர்பால் சார்ந்த ஒரு அற்புதமான ஆன்மீகம் இருக்கிறது. அந்த ஆன்மீகத்திற்கு, அந்த ஜெபத்திற்கு கடவுள் செவிமடுக்கிறவராக இருக்கிறார். கனானைய பெண் கெஞ்சுகிறாள், கதறுகிறாள். இங்கே கடவுள் அவளுடைய நம்பிக்கையை உலகறிய செய்கிறார். அதே போல 38 வருடமாக நோயாளியாக கிடப்பவனை பார்த்து, நீ நலம் பெற விரும்புறியா அப்படின்னு கேட்டு சுகம் கொடுத்துட்டு, குணம் கொடுத்துட்டு, இனிமேல் பாவம் செய்யாதே என்று மீண்டும் அவனை சந்தித்து திருத்துபவராக இருக்கிறார், கண்டிப்பவராக இருக்கிறார். ஆனா இங்கே பார்க்கிற பொழுது எந்த கேள்வியும் கேட்காமல், எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் இயேசு இங்க என்ன பண்றாரு, அவர்களோடு சென்றார். அவங்களோட உடனே போயிட்டாரு. ஏன்னா அந்த ஜெபத்திற்கு, அந்த வேண்டுகோளுக்கு, அந்த தேடலுக்கு இங்கே அதிக சக்தி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அப்படி அவர் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அவன் எந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்திருந்தான். இயேசு கிட்ட போயிட்டு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இயேசு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நூற்றுவ தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க. உடனே இந்த நூற்றுவ தலைவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூற சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம், நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன். ஒரு பெரிய பணக்காரன், ஒரு செல்வந்தன், அரச பதவியில் இருப்பவன், அவனுக்கு கீழே நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க. அப்ப அவனோட குடும்பம் எந்த அளவுக்கு அந்த நகரத்துல செல்வாக்கு வாய்ந்ததாக இருக்கும். அவன் சொல்றான், தகுதியற்றவன், தகுதியற்றவன். பிரியமானவர்களே, கடவுளோடு நான் பேசுகிற பொழுது, கடவுளோடு நான் உரையாடுகிற பொழுது, பல நேரத்துல நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த கோயிலுக்கு நான் தான் இதை செய்திருக்கிறேன், நான் பயங்கரமா நற்செய்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் தான் பாட்டு கிளாஸ்ல இருக்குது, நாங்க இந்த ஃபாதரை பார்த்துக்கிறோம், மாதா டிவிக்கு அப்படி உதவி செய்கிறோம், இப்படி உதவி செய்கிறோம் என்று பெருமை அடித்துக் கொள்வது அல்ல. இந்த நூற்றுவ தலைவன் அந்த சமூகத்திலே மதிப்பு வாய்ந்தவனாக இருக்கிறான், தன்னுடைய பணியாளர்களிடம் அக்கறை உள்ளவராக இருக்கிறான், மிக மிக அற்புதமானவனாக இருக்கிறான். ஆனால் அவன் யோசிச்சு பார்க்கிற பொழுது, இந்த இயேசுவுக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லையே, இந்த இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேனே, அவரை பற்றி எனக்கு பெருசா தெரியாதே, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தானே அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம், என் வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன், உன்கிட்ட வரதுக்கும் கூட எனக்கு தகுதி இல்லை, ஆனால்
ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், என்னுடைய ஊழியன் சுகமடைவான், குணமடைவான். பிரியமானவர்களே, இவனுடைய இந்த ஜெபம் கடவுளுக்கு முன்பாக சொல்லப்படவில்லை என்றாலும் கூட, ஒரு நண்பன் வழியாக இயேசுவுக்கு சொல்லி அனுப்பிய செய்தியாக இருந்தாலும் கூட, என்னைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன் அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இன்னமும் நம்முடைய திரு அவை, நீங்களும் நானும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருந்து, ஆண்டவரே, என் உள்ளத்திற்கு வர, என் வீட்டிற்கு வர நாங்கள் தகுதியற்றவர்கள், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் ஆன்மா குணமடையும் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இவருக்குள் எப்படிப்பட்ட நம்பிக்கை அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்துச்சுங்க. பிரியமானவர்களே, மீண்டும் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவர் இயேசுவை சேராதவர், சாராதவர். ரோமை பேரரசுக்கு கீழே ஒரு வேலை செய்கிற ஒரு மனிதர். அப்ப அவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிற பொழுது, என்னுடைய இயேசு கிறிஸ்துவ, என்னுடைய ஆண்டவரை நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் பெறுகிறேன். இயேசுவுக்குள்ள என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அருட்சாதனங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கெங்க எனக்குள்ள அந்த நம்பிக்கை மாறி போகிறது? எங்கே நான் தடம் புரண்டு போகிறேன்? ஏன் அந்த புறவினத்தாராகிய அந்த 100 தலைவனிடம் காணப்பட்ட அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஏன் நமக்குள்ள இல்ல? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இங்க நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும், அந்த 100 தலைவன் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று ஒரு 2 ஸ்டெப்பு முன்னுக்கு வருகிறான். கடவுள் அவனை தேடி போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த கனானிய பெண்ணுடைய வாழ்க்கையில அவள் இயேசுவுக்கு முன்பாக வருகிறாள், கத்துகிறாள், கதறுகிறாள், கெஞ்சுகிறாள். கடவுள் கண்டு கொள்ளாததை போல தெரிகிறது. அம்மா, உன் மகளுக்கு சுகம் கொடுப்பது மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உனக்கான ஒரு அடையாளத்தை, நீ சான்று பகரக்கூடிய அவசியத்தை நான் உறுதிப்படுத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாரி வழங்கிட்டு போறார் இயேசு. அவளுடைய ஜெபம் உடனே கேட்கப்படவில்லை. அவருடைய நம்பிக்கையை வெளிக்கொணர்வதற்காக இயேசு நிறைய படிநிலைகளை கடத்துகிறாள். அப்படியே நடக்கிறது. அடுத்தது பார்க்கிற பொழுது, ஒரு 38 வருஷமா அப்படியே நோயாளியா கிடக்கிறவனை பார்த்து, நீ நலம் பெற விரும்புறியான்னு போய் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் இப்படிதான். சில நேரங்கள்ல அந்த கனானிய பெண்ணை போல இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு தொங்க வேண்டியதாக இருக்கிறது. அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்து கொண்டு இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு அங்கே கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால நான் இயேசு கிட்ட கேட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு போவது அல்ல கிறிஸ்தவ ஆன்மீகம். ஒரு சில நேரங்கள்ல கனானிய பெண்ணை போல நான் கெஞ்ச வேண்டும், கேட்க வேண்டும், கதற வேண்டும். இன்னும் ஒரு சில நேரங்கள்ல அந்த 38 வருட நோயாளியை போல நான் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், இயேசுவை பற்றி தெரியாம கூட இருப்பேன். ஆனா அவரே என்னை தேடி வந்து எனக்கு வாரி வாரி கொடுத்து கொண்டே இருப்பார். இது 2வது வகை. 3வது வகை பார்க்கிற பொழுது, நான் கொஞ்சம் போறேன், சின்ன சின்ன முயற்சிகள்ல என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் 1 அடி, 2 அடி, 3 அடி என்று நகருகிறேன், எடுத்து வைக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் என்னை நோக்கி வந்து எனக்கு சுகம் தருகிறார், குணம் தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்ப இந்த 3 ஆன்மீக நிலையிலும் எனக்கு தேவை என்ன அப்படின்னா, என்னுடைய ஆண்டவரை நான் விட்டுறக்கூடாது. சில நேரங்கள்ல நான் தேடி போக வேண்டும், சில நேரங்கள்ல கெஞ்ச வேண்டும், சில நேரங்களில் எனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதுதான் கிறிஸ்தவம். இதை புரிந்து கொண்டு இயேசுவினுடைய அன்புக்குள்ள நிலைத்திருப்பதுதான் என்னுடைய ஆன்மீகம். ஆம் பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, எல்லோருக்குமே கேட்ட உடனேயே கிடைச்சிருமா அப்படின்னா சொல்லிவிட முடியாது. எனவே நம்முடைய இந்த ஆன்மீக தேடலில்
இயேசுவை தேடுகின்ற இந்த முயற்சியில் தொடர்ந்து தொடர்ந்து நம்பிக்கையோடு நாம் போராடி கொண்டே இருப்போம். சில நேரங்கள்ல கடவுள் எனக்கு கொடுக்கிற பொழுது மனதார நன்றி செலுத்துவோம், சாட்சியா இருப்போம். சில நேரங்கள்ல எனக்கு கடவுள் கொடுக்க காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு செய்தியை எனக்கு உணர்த்துகிறார். என்னுடைய தேவை என்பது ஏதோ நான் கேட்பதை மட்டும் பெற்றுக்கொள்வது அல்ல. அதை கடந்து கனானைய பெண்ணை போல என்னுடைய நம்பிக்கையை மையமாக வைத்து மூலதனமாக வைத்துக் கொண்டு நான் இந்த திரு அவையில ஒரு மிகப்பெரிய சாட்சியாக கடவுள் என்னை வாழ்வ வைப்பதற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்வோம். இத்தகைய ஒரு நம்பிக்கையோடு கூட இதோ நம்மை சந்திக்க வந்திருக்கிற இந்த நற்கருணை நாதரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது இன்ப துன்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நம்முடைய ஆண்டவரது பாதம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம். இரு கரங்கள் உயர்த்துவோம். இந்த பாடல் வரிகள் நாம் இணைந்து பாடுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென் ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தமா நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்கள் தட்டி. பிரியமானவர்களே, நம்பிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய வரம். நம்முடைய விவிலிய வரலாற்றிலே பார்க்கிறோம், ஆபிரகாமிடம் அற்புதமாக இருந்தது. என்னுடைய மகனையும் கொடுப்பேன் ஆண்டவரே, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்களே, என்னுடைய சந்ததியை அந்த வானத்து மீன்களை போல இதோ இந்த பாலைவனத்துல கொட்டி கிடக்கிற மணலை போல பெருக செய்வேன். அப்படி இருக்கிற பொழுது என் மகனை உனக்கு கொடுக்கிறதுல எனக்கு தயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி துணிந்து நின்றாரே, அதுதான் நம்பிக்கை. பிரியமானவர்களே, அத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லுவோம். அந்த கனானைய பெண்ணுக்கு கிடைத்த அந்த நம்பிக்கை, இதோ இந்த 100 தலைவனுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், ஆண்டவரே நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், ஆண்டவரே நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், இயேசுவே நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், ஆண்டவரே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்கள் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்கள் தாண்டி. பிரியமானவர்களே, இதோ நம்பிக்கையினுடைய ஒரு மாபெரும் அடையாளம், நம்முடைய கத்தோலிக்க திருஅவையினுடைய மாபெரும் சொத்து, இதோ நம்முடைய ஆன்மீகத்தின் ஆணிவேர் அடிவேர் இந்த நற்கருணை. பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். என்னுடைய மகனே மகளே, உன் கூட தங்கி வாழ வேண்டும் என்பதற்காக இதோ நற்கருணையில் காத்திருக்கிறேன். உம்மோடு பேச வேண்டும் என்பதற்காக, உன்னோடு உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் என்பதற்காக இந்த நற்கருணையில காத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பவர்,
நமக்கு முன்பாக வாசம் செய்து கொண்டிருப்பவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். இயேசுவை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். இதோ அந்த கனானேய பெண் இறுக்கமாக பிடித்துக் கொண்டது போல நாமும் இறுக பற்றிக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் மீது நம்முடைய முழுமையை, நம்முடைய நம்பிக்கையை அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் இயேசுவின் வாழ்க்கை முடிந்தது என்று மறுவாழ்வு இல்லை என்றாலும், ஆமென். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், ஆண்டவரே, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் இயேசுவே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், ஆமென், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், கரம் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே, இயேசுவே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே, சத்தமாக நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே, இயேசுவே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லும் ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே. உம்மால் கூடும் இயேசுவே, எல்லாம் கூடும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்கப்பா. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ பலவிதமான தேவைகளுக்கு மத்தியிலே மனமுருகி கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகள் வந்து நிற்கிறார்கள் ஐயா. அந்த கனானேய பெண்ணை போல, விவிலியத்தில் நாங்கள் பார்க்கிற ஏராளமான மனிதர்களை போல, அந்த 100 தலைவனிடம் காணப்பட்ட அந்த நம்பிக்கையை சுமந்து கொண்டு, என்னுடைய ஆண்டவர் எனக்கு தருவார், என்னுடைய சாமி எனக்கு கொடுக்கும் என்று உமது நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிற, கவலைகளோடு நிற்கிற, மனதுருகி உம்மிடம் கெஞ்சி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, தொடுங்கப்பா, இவர்களது நம்பிக்கைக்கு பலன் தாருங்கப்பா, பயன் தாருங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மனதுருகி ஆமென். கரம் நீட்டி இயேசுவே, அதிசயம் செய்பவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, மனதுருகி இயேசுவே, கரம் நீட்டி ஆண்டவரே, அதிசயம் செய்பவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றும் அதிசயம் செய்பவரே, இன்றும் அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. சத்தமாக ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. நம்பிக்கையை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. என்னுடைய
தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் యేసయ్యా. என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் యేసయ్யா. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்பவரே. சுகம் தருகிற தெய்வமே நன்றி. காப்பவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் యేసయ్యா. இயேசுவே நன்றி. ஸ்தோத்திரம் యేసయ్యா. இயேசுவே நன்றி. ஹalleluya. 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 வல்லமையானவரே நன்றி. இயேசுவே. நல்லவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. பலமுறை உம்மிடம் கேட்டிருக்கிறோம், இயேசுவே. உம்மிடம் கதறி இருக்கிறோம், இயேசுவே. இதோ கண்ணீர் மல்க ஜெபித்திருக்கிறோம். இயேசுவே. சில நேரங்கள் நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கிறோம். இயேசுவே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்திருக்கிறீர். ஆமென். இதோ எங்களுடைய நம்பிக்கையை அப்பாற்பட்டவராக இயேசுவே. எங்களுக்கு எல்லாவற்றையும் மாறி வழங்கி இருக்கிறீர். ஆமென். நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே இயேசுவே. இந்த சமூகத்திலே எங்களை நிறுத்தி இருக்கிறீர். ஆமென். ஆமென். எங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக நிறுத்தி ஆமென். இருக்கிறீர். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை தொட்டதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் தந்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. இதோ மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்கிற இயேசுவே. ஒரு நல்லதொரு உள்ளத்தை தந்ததற்காக நன்றி நன்றி. ஆண்டவரே. இதோ அந்த புறவினத்தார், இதோ நூற்றுவ தலைவர் இயேசுவே. உம்மை நாடி வந்து தேடி வந்து உம்முடைய அருளை பெற்றுக் கொண்டாரே. ஆமென். தன்னுடைய ஊழியனுக்கு சுகத்தை பெற்றுக் கொண்டாரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ உமக்கு முன்பாக நாங்களும் எங்களது குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உம்மிடம் நாடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிறோம். தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுகம் தந்திருக்கிறீரே. நன்றி இயேசுவே. ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களது பரிந்துரையை கேட்ட தெய்வமே நன்றி. இயேசுவே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் தந்த தெய்வமே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்த தெய்வமே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை அக்கறையோடு உற்று நோக்கிய தெய்வமே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்ட தெய்வமே நன்றி நன்றி. ஆண்டவரே. இதோ சித்தம் உண்டு சுகமாக என்று சொன்ன ஆமென். தெய்வமே நன்றி. நன்றி ஆண்டவரே. மனம் உருகி எங்களது குணத்தை சுகத்தை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி நன்றி. ஆண்டவரே. எங்களை வழி நடத்தியவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. 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 மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.